அது சிக்கன் ஊறுகாய் அது ஒழுங்கா ஒட்டிச்சிருக்கு. சிக்கன் ஊறுகாய் அங்கே வைங்க. அது இன்னைக்கு போகும்போது ஒன்று கொடுக்கணும். அங்கே வைங்க, அது அங்கே வைங்க. அத்தான் என்னட்ட நிறைய பேர் கேட்குதாரு, உனக்கு பேர் அயாள் கையில் பச்சை குத்தி வச்சிருக்கேன், அவ்வளோ ஸ்நேகமா உனக்கு மேலே அப்படின்னு சொல்லிங்களேன். நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். நீங்கள் நினைச்சது அது பார்த்தோன்னே தெரியுது. காட்டுங்க கையை பார்க்கட்டு. என்னண்டா ஆனந்தி என்ன பச்சை குத்துனீரா? அப்போ நிறைய பேர் கேட்குதாரு, ஆனந்திட்ட அந்த அளவுக்கு ஸ்நேகமா அப்படி சொல்லிட்டு கேட்குதாரு. உண்மையில் நீங்கள் என்னட்ட அந்த அளவு ஸ்நேகமா? தெரியல, உண்மையை சொல்லுங்க. என்ன உங்களுக்கு அன்னை சொன்னி இப்போ எவ்வளோ பிடிச்சோம்னு கேட்டப்போ ஒரு பிடி சோறை காட்டுனது இவ்வளோ தான் எனக்கு ஒன்றை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னி. அப்போ பச்சை குத்துத அளவுக்கு இன்னும் என்னத்த மத்தியானமா ஆப்பமும் முட்டை கறியும் என்ன பசிச்சேது? நேத்தையும் முட்டை கறி ஒன்றும் இல்லை, இன்னைக்கா முட்டை கறி. நேத்தைக்கும் முட்டையும் உருளைக்கிழங்கு கறி, இன்னும் வெறும் முட்டை கறி. இப்படி விதவிதமாட்ட வாய்க்கு ருசியா எல்லா சமையலும் வித்தையும் தெரிஞ்ச வல்லுனர் அந்த முட்டையை கிண்டி போட்டாங்க கொடுக்க. அப்போ தான் பிள்ளைக்கு இறங்கும், இல்லைன்னா இறங்காது. நான் என்னதான் சமைச்சதுன்னா அதையும் தின்னணும். அதை மீறி உங்களுக்கு பின்ன எப்படி பின்ன அப்ப நீங்க சமைச்சு தின்னுங்க. ஓ வேணா வேலைக்காரி நினைப்பா நீங்க இந்த ஹோட்டல்ல ஆர்டர் கொடுக்குவாரு அது சமைச்சு கொண்டு தரதுக்கு. வீட்டுல நான் என்னத்தை சமைச்சதனோ அதையும் எல்லாரும் தின்னணும். அதே மாரி தின்ன விருப்பம் இல்லைன்னா ஹோட்டல்ல போய் தின்ன வேண்டியதுதான். நான் உங்களை யாரையும் கம்பல் பண்ணல. அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வீட்டில் உள்ளவங்க என்னதான் தின்னாரோ அதுக்கு தகுந்தாப்புல சமைக்கணும். நீங்கள் என்னதை தின்ன மாட்டீங்க, நீங்கள் எல்லாம் தின்னுவி. நீங்கள் தின்னாட்ட ஒரு சாதனம் கிடையாது, நீங்கள் எல்லாம் தின்னுவி. சோத்தில் வெறும் தண்ணியை தந்தாலும் ஆஹா ஓகோன்னு புகழ்த்தாலும் நீங்கள் இதுகளில் தான் நீங்கள கேட்டு செய்யணும். எனக்கு நான் என்ன சாப்பிடுவேனோ அதை நான் செய்வேன், அதை நீங்கள் தின்னணும். இல்லை நீ சொல்லு, தின்னவே தின்ன மாட்டியா? தின்னாட்ட உனக்கு வீட்டில் இடம் இல்லை, நீங்கள் தின்னவே தின்ன மாட்டீரா? அப்போ நீங்கள் தின்ன மாட்டி, நீங்கள் தின்ன மாட்டி தின்னவும் செய்யணும், தின்னாம இருக்கவும் முடியாது. நமக்கு நான் கஷ்டப்பட்டு செய்யும் போது அங்க ஒரு கமெண்ட் வரக்கூடாது. கசப்பா இருந்தாலும் இனிப்பு சொல்லி சாப்பிட வேண்டியதுதான். ஓ பிள்ளை ஃப்ரைட் ரைஸ் வேணும், ஃப்ரைட் ரைஸ் செய்யட்டா பின்ன? ஒரு காலம் ஆசைப்படாதீங்க. நமக்கு எப்படியோ 3 நேரம் சாப்பிட்றது கடவுள் தந்திருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போங்க. சரியா?